நிச்சயமாச்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கலாம். நீங்களும் நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமா, நாங்க நல்லா ஜாலியா எல்லா இடமும் சுத்தி பார்த்தோம். உன்னைய மட்டும்தான் ரொம்ப மிஸ் பண்ணணும். நீ தான் வர முடியாம போச்சு. ஆமா, பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து போயிருவோம் குழந்தை குட்டியோட. ஆமா, அப்படிதான் நினைச்சு நாங்க மனசை தேத்திக்கிட்டோம். சரி, நீங்களாம் வந்து பேசுனீங்க. இந்த லட்சுமி அக்காலாம் கண்டுக்காமலே உள்ள போயிட்டாவளோ? என்ன எதுவும் என் மேல கோவமா இருக்காவளோ? சே, உன் மேலே யாராவது கோவப்படுவாங்களா? உன் மேலெல்லாம் எந்த கோவமும் இல்லைலா இழிச்சாச்சி. அவிய வேற ஒரு பிரச்சனையில் இருக்காவ. ஆள் அந்த டென்ஷனில் உள்ளே போயிருக்கு. அதான் உன்கிட்ட அப்புறம் பேசலான்னு இருந்திருப்பாவ. அவன் பத்திராளியக்கா சரசக்காவும் கண்டுக்கிடல. அவிய கூட போயிட்டாவ. என்ன பிரச்சனை? சோனி எதுவும் மார்க்கு கம்மியாக எடுத்துட்டாலோ? அதான் அவிய வருத்தத்தில் இருக்காவளோ? இல்லை, இன்னும் நாங்கள் மார்க்கே பார்க்கல. இனிமேல் தான் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கெல்லாம் பார்க்கணும். அந்த பிள்ளைகளுக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கேன். இது வேற பிரச்சனை. அப்படி என்னடா பிரச்சனை? இருல போலாம். இந்த கொம்மி இப்படிதான் எங்க போனாலும் வாயை பார்த்துக்கிட்டே நிப்பா. நம்மள எங்கேயும் விளையாட போவே விடாண்டா. கையிலேயே பிடிச்சுக்கிட்டு திரிவா. எம்மா, நானாவது விளையாட போறேம்மா. அந்த தெருவுல சண்முகெல்லாம் விளையாடிட்டு அடப்பான். கூட போய் நான் விளையாடட்டுமா? சரி போ, போய் தொலை. நான் இப்ப வருவேன். வரும்போது வீட்டுக்கு கூட்டு போயிருவேன், பாத்துக்க. சரி, நீ வர்ற வரைக்கும் நான் விளையாடிட்டு இருக்கேன். போ. ஜாலி விளையாட போலாம். இன்னும் இவ்வளோ அங்கே எங்கன்னு கூடி பேசியாலவே ஏதோ ஒன்று நடந்திருக்கும் போல இருக்கே. என்னன்னு தெரியாமல் இங்கேருந்து நம்ம போகக்கூடாது. மார்க்கும் என்ன ரிசல்ட்டும் ஒன்றும் தெரியல. இது வேற ஏதோ போயிட்டு வந்த இடத்துல பிரச்சனை மாதிரிலாம் தெரியுது. எப்பயும் இவ்வளோ ஒன்றா சுற்றிக்கிட்டு இருப்பாளுவே. இப்போ என்னென்ன ஆளுக்கு ஒரு தசையில் பெருக்காளுவோ, ஒருவேளை சண்டை கிட்ட போட்டுட்டாளுவோ. சரி, என்னென்னு பார்ப்போம். உள்ளேயும் குசு முத்தத்தில் என்னமோ பேசிகிட்டு இருக்காவே. என்ன கதைன்னு தெரியலையே. அது ஒன்றும் இல்லைலாம் இழிச்சவாச்சி. நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்னு ட்ரெயின் ஏறிட்டோம். அந்த நேரத்தில் இந்த சோனி பைய உள்ள ட்ரெயின்லேருந்து இறங்கியிருக்கா. இல்லங்க, எல்லா இடமும் நாங்க கவனமா தாங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இப்படி ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கலங்க. எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம அவ இறங்கிட்டா. பிள்ளைய தொலைச்சிட்டு வந்துட்டு கதையா பேசிக்கிட்டு இருக்க. கதை என்கிட்ட இல்லங்க. நான் நினைச்சேன் நீ காலையிலே போன பண்ணி விசாரிச்சு எங்க நீ வீட்லயா இருக்கா, தோட்டத்துக்கு போலையா நீ கேட்கும் போதே என்னடா இவ இப்படி கேட்காளேன்னு நினைச்சேன். ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைச்ச மாதிரியே ஆகி போச்சு. பாத்தியா, பிள்ளைய தொலைச்சிட்டு நீ ஊர் வந்து சேர்ந்திருக்க. நீ அந்தால போய் தொலைய வேண்டியதானலா? எங்க விடுங்க, நான் சொல்றத முத கேளுங்க. என்னத்த நீ சொல்றத நான் கேக்குறது? பிள்ளைய கூட்டிட்டு நீ வீட்டுக்குள்ள வா, இல்லன்னா வெளியே போ. எங்க நான் சொல்றத முத கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்ட காலெல்லாம் போதும். வெளியே போனா வெளியே போ. சண்டை பண்ணி சொன்னா கேளு, அப்படி பண்ணாத. இங்க சும்மா இருங்கக்கா. என்ன பிள்ளை பத்திரமா தான் வந்துகிட்டு இருக்கா, சொன்னா கேளுங்க. இவன் ஒரு கிற்கார பையன், சொல்லி எதை கேட்கானான்னு பாரு. என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? அந்த அக்கா முழுசா சொல்ல வந்தது என்னன்னு கேட்காம இப்படி போறாரு. வாசரசு, அந்த கிறுக்கனுக்கு சொல்லி புரிய வைப்போம். வீட்டை விட்டு வெளியே போலாம். ஐயோ லட்சுமி அக்கா, எந்திரிங்க. பிள்ளைய தொலைச்சிட்டு வந்துட்டு என்கிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்கா. கதை அடடா, பிள்ளைய தொலைச்சிட்டு தான் வந்திருக்காவளா டூருக்கு போனையே. இந்த விஷயம் தெரியாம போச்சு நமக்கு. அவ்வளோ ஒன்னா டூர் கிட்ட போனாலுவே, பிள்ளைய கவனிக்காமையா ஊரை சுத்திட்டு வந்தாலுவே. இப்போ இந்த பிள்ளைக்கு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியலையே. போய் சாந்தி அக்காவை கூப்பிட்டு வருவோம்மா, வேடிக்கை பார்க்கறதுக்கு. நம்ம மட்டும்லாம் நிற்கும். வேண்டாம், அங்கே அவைய மோவா அழுதுட்டு நடக்குன்னு. அது இப்போ வீட்டில் இருக்கு. நம்ம அங்கே போய் கூப்பிட்டு வரதுக்குள்ள இங்கே வேற என்ன நிலவரம் நடக்குன்னு தெரியாமல் போயிடும். நம்ம இங்கே நின்று பார்ப்போம், பார்த்துட்டு போய் அங்கே சொல்லிக்கிடலாம். சாவு, நீ மட்டும் என்னத்துக்கு உயிரோட இருக்கா? லட்சுமி அக்கா, தண்டபாணி, என்ன வேலை படிச்சிருக்க நீ? எக்கா ஒன்றும் இல்லை, எந்திரிங்க. இவ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு வேற இவளை தூக்கி வச்சு கொஞ்சம் வாக்கா சொல்றியே. நீங்களும் தானே கூட போனீங்க. பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கால, நீங்களும் அப்படியே ஊருக்கு திரும்பி வந்திருக்கீல. இது உங்களுக்கே நியாயமா படுதா சொல்லுங்க? அதுக்கு நீ அவ சொல்ல வர்றது என்னன்னு கேட்கணும். காதுல வாங்காம அவளை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சா எல்லாம் சரியாயிருமோ? போன பிள்ளை திரும்பி வந்துருவாளோ? சரி சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணுனா என் பிள்ளை திரும்பி வருவான்னு சொல்லுங்க. இவளை போட்டு நான் தூக்கி போட்டு மிதிக்கல. ஒரு பெத்த தாயி பிள்ளைய விட்டுட்டு இவ மட்டும் ட்ரெயின் ஏறி ஊர் வந்து சேருவாளாக்கும். ஒரு நல்ல பொம்பளை இப்படி பண்ணுவாளா சொல்லுங்க நீங்களே? பிள்ளைலாம் பத்திரமா தான் இருக்கு. லட்சு அழாதீங்க. லட்சு, பிள்ளை பத்திரமா இருக்கா? எங்க இருக்கு? பிள்ளைலாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு, வந்துகிட்டு இருக்கா. காலையிலே வந்துருவான்னு பார்த்தோம், வரல. சரி, சாயங்காலமா வருவேன்னு சொல்லியிருக்கா. அதனால சாயங்காலம் பத்திரமா வந்து சேர்ந்துருவா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைனே. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை நம்ம ஊருக்காரையே தான், உடம்புடி கரைய. அவியல நாங்கள் அங்கே சென்னையில் சந்தித்தோம். அவிய பிள்ளை அதான் அங்கே கூட வந்திருக்கானு இந்த பையன். உங்களை கூட ஒருக்கா நீங்கள் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கடந்தியன்னு தூக்கி கொண்டுங்க போட்டான் பாருங்க. இந்த ஒரு பையன் சந்தியா காலேஜில் படித்த பையன். ஆமா, அந்த குடும்பம் தான். அந்த குடும்பத்தை நாங்கள் சென்னையில் பார்த்தோம். ட்ரெயின் ஏற்றி விட அந்த பையன் வந்தான். அப்போ தான் இவளை நாங்கள் ட்ரெயினில் இருந்து மிஸ் பண்ணிட்டோமா.
இறங்கலான்னு தான் ஓடனவ லட்சுமி அக்கா. அந்த பையன் தான் நீங்க இறங்காதீங்க, நீங்க வண்டியிலே இருங்க, நாங்க வரும்போது கார்ல கூட்டிட்டு வந்துடுறோம்னு சொன்னான். அதனால இப்ப கார்ல வந்துகிட்டு இருக்காவ. என்னது கார்ல வந்துகிட்டு இருக்காளா? ஆமா, எங்க என்ன இந்த மனுஷன் பேச முடியும்? பொட்ட பிள்ளைய வேற தொலைச்சிட்டு வந்துட்டுன்னு சொன்னா உன்னைய தூக்கி வச்சு கொஞ்சையா முடியும். எவன் அந்த பிள்ளையை எங்க கொண்டு போய் விற்கானோன்னு சொல்லி மனசு பதறாதா பெத்தவனுக்கு? ஆமா, எனக்கு இல்லாத பதட்டம் உமருக்கு வந்துருச்சு. அந்த பிள்ளை பிறந்தப்ப தானே நீர் விட்டுட்டு போனீரு. இப்ப என்ன உமருக்கு பதட்டம் வருது? பதட்டம் இப்ப என்னை அடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறீரு. என்னமோ இவரு வீடு மாதிரி. இது ஏன் அம்மா எனக்கு கொடுத்த வீடு. இந்த வீட்டுல இருந்து என்னைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறீரு. அப்படி உமரு வீட்டுக்கு போங்க. உமரு அக்காவா அவ வீட்டுல இருந்துட்டு நீர் அங்க வந்தோன்னே என்னைய கழுத்தை பிடிச்சு தள்ளுங்க, போறோம். இங்க பாரு லட்சுமி, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. என் பிள்ளையே நீ தொலைச்சிட்டு வந்திருக்கின்ற கோபத்துல தான் உன்னைய நான் கழுத்தை பிடிச்சி தள்ளினேன். அதுக்கு நீ ஏன் விடு வான் விடுன்னு நீ பேசுவியாக்கும். அப்பனா நான் சொல்ல வர்றது என்னன்னு நீரு காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா? பிள்ளைய தொலைச்சிட்டு வந்தா நீ அந்த ஆள தொலைன்னு தான் சொல்ல தோணும். வேற வீட்டுக்கு வந்தவா பிள்ளையோட வரலன்னா கோபம் வராதோ? பெத்தவ அப்படி ஏதோ வருவாளா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அதை கேட்கணும் காது கொடுத்துன்னு என்ன இல்ல உமருக்கு. வேற நான் என்ன பண்றது? சரி, அந்த பையன் போனுக்குன்னு பண்ணனானா? பேசுனேன் அவகிட்ட பேசுனேன். நேத்தே பிள்ளைய விட்டுருக்கா ட்ரெயின் ஏறும்போது. நேத்து ராத்திரி நான் போன் பண்ணும்போது என்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணல என்ன? காதுல வாங்காம இப்பயே தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கியாரு. நான் அப்ப சொல்லியிருந்தேன்னா என்ன நல்லா நின்று இருப்பியாரு. இதுக்கு பயந்துதான் உமர்கிட்ட நான் சொல்லல. வந்தப்புறம் நேர்ல சொல்லிக்கிடலான்னு இருந்தேன். அதையும் முழுசா காதுல வாங்காம போட்டு அடிக்கியாரு. சரி, என் மூளுக்கு போன பண்ணு. நான் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசட்டும். அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். ஏன் உங்க மொபைல் நம்பர் உங்ககிட்ட இல்லையாக்கோ? நீங்களே போன் பண்ணுங்க. இரு, நான் பண்ணி பேசிக்கிட்டே என் மோவா கிட்ட முத. டவர் வந்துரு. ஐயோ, எல்லாரும் பயந்து சாவறத பார்த்தா எனக்கு நல்லா ஜாலியா இருக்கு. இருக்கும் போலே இருக்கும். உனக்கு ரிசல்ட் வரும்ல அன்னைக்கு தெரியும். அப்ப நீ பாத்ரூம்குள்ளே தான் இருப்ப, பேரு வயிற்ற கலக்கிக்கிட்டு. நான்லாம் இதுக்கெல்லாம் வருத்தே பட மாட்டேன். பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் நல்லா ஜாலியாக இருப்பேன். எங்கள் வீட்டிலலாம் ஒருத்தர ஒன்றும் சொல்ல மாட்டாவ. எங்கள் அம்மா மட்டும் என்ன ஒரு 4 அடி அடிப்பா. வாங்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்துக்கிடுவேன். அட மானம் கெட்டவள, உனக்கெல்லாம் வெக்க மானம் சுட்டு சொரணும்னு ஒன்றும் இல்லையா? எல்லாரும் உன்னையே கிண்டல் பண்ணுவாவில்ல. நான்லாம் அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேனே. ஃபெயில் ஆனால் அடுத்த வருஷமா நான் தானே 10 படிக்க போகிறேன். அவியெல்லாம் படிக்க போகிறாவ. நான் எதுக்கு அதுக்கெல்லாம் வருத்தப்படணும்? அது பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டோம். ஒன்னே முதல்ல எங்களால சொரண கட்டி இருக்க முடியாதும்மா. நான் இந்த வருஷம் எப்படியாயினும் பாஸ் ஆயிரணும். பாஸ் ஆகலன்னா அவ்வளவுதான். பூ மாதிரி பாஸ் ஆகி காலேஜ் போயிருவா. நான் மறுபடியும் 12வது படிக்கணும். நினைச்சு பார்க்க முடியாதப்பா கடவுளே. சரி, அப்புறம் ரிசல்ட்டை பார்க்க வேண்டியதானே உன் ஃபோனில். மற்ற நேரம்லாம் ஃபோனை வச்சுட்டு சீன் போட்டுக்கிட்டு இருப்பிய. இப்போ ஃபோனை வெளியே கூட எடுக்க மாட்டேங்கிய பாக்கெட்டில் இருந்து. யார் ரிசல்ட்டை நானே பார்க்குற மனதைரியம் எனக்கு இல்லை. அதனால சந்தியாவை தான் பார்த்து சொல்ல சொல்லியிருக்கேன். இருல, நானே சோனி மார்க்கை பார்த்துட்டு இருக்கேன். எங்கே ஒரே சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அவ்வளோ ஒரு ரிசல்ட் பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் டவர் அந்த லட்சணத்தில் இருக்கு. நெட்டே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ மார்க் பப்பு மாதிரி? 579. இது பருவ சயின்ஸில் சென்டம். ஆமா, ஆனா டோட்டல் கம்மி தான். மத்தவங்க எவ்வளவு மார்க் எடுத்துட்டாங்கன்னு தெரியலையே. ஏய் சூப்பர் பப்பு மாதிரி. என்ன சூப்பர்? எதிர்பார்த்ததுல சென்டம் வரல. மேத்ஸ்ல சயின்ஸ்ல தான் சென்டம் வந்திருக்கு. ஆனா மத்ததுலலாம் கொஞ்சம் கம்மி தான். சரி பரவாயில்ல. நானே ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஒரு சென்டமாவது வாங்கிட்டோம்ல, அது போதும். ஐயோ, சோனி எவ்வளவு மார்க் எடுத்திருப்பான்னு தெரியலையே. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. சுத்திக்கிட்டே கிடக்கு. பார்ல சதீஷ், உங்க தங்கச்சிலாம் நல்ல மார்க் எடுத்திருக்காளே. ஏ சதீஷ், இரு உன் மார்க்கும் போட்டு பாக்கேன். பாரு பாரு, பாஸ்னா மட்டும் என்கிட்ட சொல்லு, ஃபெயில்னா சொல்லாத. இந்த நம்பர்ல எனக்கு நல்ல மனப்பாடமா இருக்கு. அவ்வளோ ஒரு நம்பரை இப்ப போட்டு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏய், சோனிக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஏ அப்பா, சோனி மார்க்கா இது? இது நம்பர் எதையும் மாத்தி கிட்டி போட்டுட்டேனா? மேல பேர் என்ன போட்டிருக்கு? சோனியான்னு தான் போட்டிருக்கு. இப்ப எங்க பாருங்களா, என்னாச்சு? சோனி புட்டுக்கிட்டாலோ? சே, சந்தியா இவ்ளோ கோச்சிங் கொடுத்து எல்லாம் வேஸ்டா போச்சே. அவ மாங்குன்னு டெஸ்ட் எல்லாம் வச்சு அப்பெல்லாம் சோனி நல்லா தானே எழுதுனா. வேற எப்படி இப்படி ஃபெயில் ஆனா? ஏ அம்மா, என்ன விட அதிகமா இருக்கே. என்னது? சோனி பூமாரியோட மார்க் அதிகமா? அப்ப சோனியே பாஸ் ஆயிட்டானா? அப்ப நான் கன்ஃபார்ம் பாஸ் ஆயிருவேன். சந்தியா கோச்சி கொடுத்த கோச்சிங்ல அவளே இவ்ளோ மார்க் எடுத்திருக்கா. அப்ப நான் பாஸ் ஆக மாட்டேனா? கண்டிப்பா அப்ப நான் பாஸ் ஆயிருப்பேன். பாத்தீங்களா எவ்வளவு மார்க்குன்னு? நானே எதிர்பார்க்கல.
ஐயோ இந்த நேரத்துலன்னு பார்த்து சோனி நம்ம கூட இல்லையே. ஐயையோ சோனி பாஸ் ஆயிட்டாளா? என் கூட கம்பெனி தருவான்ல பார்த்தேன். அப்ப நான் என்ன மார்க் வாங்கிருப்பேனோ தெரியலையே. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சோனிக்கு போய் ஃபோன் பண்ணி பார்க்கணும். ஃபோன் பண்ணு அவளுக்கு ஃபோன் பண்ணு. அவளுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணலாம். முதல்ல எங்க ரெண்டு பேருக்கு ரிசல்ட்ட பாருங்க. ஏற்கனவே வைத்த கலக்குது. இல்ல ஃபோன் பேசிட்டு வந்து உங்களுக்கு பாக்க. இல்ல எங்களுக்கு பார்த்துட்டு நீ ஃபோன் பண்ணு. இல்ல சரிசே நான் உனக்கு பாக்கேன். சந்தியாக்கா அப்ப நீங்க எனக்கு போட்டு பாருங்களா. என் நம்பர் சொல்றேன். சரி உன் நம்பரை சொல்லு. ஃபோன் பண்ணுனா சுவிட்ச் ஆஃப்லாம் வருது. போன்ல சார்ஜ் கிடிச்சு இல்லாம ஆப்பா இருக்கும். இருங்க நான் அந்த அக்காக்கு போன் அடிச்சு பாக்கேன். பண்ணி இப்போ என் மொபைலை கொடுக்க சொல்லு. நான் பேசியே ஆகணும் அவட்ட. தண்டபாணி என்ன சும்மா நீங்கள் எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க பார்த்துக்கிடுங்க லட்சுமி அக்கா கிட்ட. உங்களுக்கு பிள்ளை மேலே அக்கறை இருந்தால் அப்போ நீங்களும் டூருக்கு எங்கள் கூட வந்திருக்க வேண்டியது தானே பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்குன்னு. அதுக்கெல்லாம் இந்த ஆம்பளை ஆள்வை யாரும் கூட வர முடிய. எங்களுக்கு வேலை இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, நாங்கள் அதை தான் பார்ப்போம். உங்கள் கூட எங்கேயும் வராண்டோன்னு வேற விட்டுட்டு வந்துட்டா தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு நம்மகிட்ட கிடந்து ஆடியது. அப்படின்னா நீங்கள் எங்கேயும் போகாமல் வீட்டில் கடந்திருக்கணும். நீங்களெல்லாம் எதுக்கு போனீங்க? போனால் பத்திரமா பிள்ளைகளோட திருப்பி கூட்டிட்டு வரணும்ல. உங்கள் பிள்ளைகளே ஆசைப்பட்டுச்சுன்னு தானே கூப்பிட்டு போனோம். அதுவே சொல்லாமல் கொள்ளாமல் இறங்கணும் யாரு கண்டா. நாங்கள் எவ்வளோ தான் பாதுகாக்குது. அதான் இப்போ ஒன்றும் ஆகலையே. நாங்கள் தெரிஞ்ச மூலமாக வந்துக்கிட்டு தானே இருக்கா. வண்டி ரிப்பேர் ஆகிப்போச்சு, இடையில நின்று கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு. இப்போ வந்துக்கிட்டு இருப்பாவ. ஒருத்தர் ஃபோன்லேயும் சார்ஜ் இருக்குமோ இருக்காதோ, அதனால் ஃபோன் எடுத்துருக்காண்டாவ. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் மொவாக்கிட்ட நான் இப்போ பேசணும். அண்ணா ஆள் கரும்பு ஜூஸ்ண்ணா. சரிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி மச்சான் நீ ரொம்ப நேரம் வண்டி ஓட்டாத. உனக்கு முடியலன்னா என்கிட்ட சொல்லி நான் ஓட்டுறேன். என்ன நீ வேற ராத்திரி முழுக்க ஒழுங்கா தூங்கல, அதனால நானே வண்டி ஓட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கொஞ்ச நேரம் தூங்க பாரு. என்ன தூக்கெல்லாம் எனக்கு பகல்ல பெருசா வராதுல. சரி சும்மாக்கினா கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு இரு. நீ எங்கேயாவது சாப்பிட போகும்போது இனிமே நிப்பாட்டுறோம். இனிமே காலையில சாப்பாடு இந்த கரும்பு ஜூஸ் தான். இதை குடிச்சிட்டு நேரா திருச்சியில கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஊர் கிளம்புறோம். ஆமா திருச்சி போறதுக்கே சாயங்காலம் ஆயிரம் போல இருக்கு. எப்ப வீடு போய் சேர போறோமோ தெரியல. இந்த கரும்பு ஜூஸோட அந்த நொங்கு போட்டு குடிச்சோன்னு வை சரண்யா, சூப்பரா இருக்கும் பாத்துக்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏய் லூசு எல்லாத்துக்கும் என்ன ஊனிக்கிட்டு இருக்க? ஜாலியா இரு. அதான் மார்க்லாம் வந்தாச்சு அவ்வளவுதான், தெரிஞ்சு போச்சுல. இதுக்கப்புறம் என்னத்துக்கு நீ மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா தான் ஏதோ மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. சரண்யா இன்னும் மார்க் நினைச்சே வருத்தப்பட்டு இருக்க? ஆமா சரண், சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. ஒண்ணுல கூட சென்டமர்லன்னு சொல்லிட்டு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா. சரண்யா விடு, இதுக்கெல்லாம் போய் டல்லா இருக்கலாமா? என்ஜாய் பண்ணணும். இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கல, இது போதாதா? விடு, ஸ்கூல் ரன்னர் அப் தானே நீ. ரன்னர் அப் தான், வின்னர் இல்லையே. சரி இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபீல் பண்ணலாமா? விடு விடு. தம்பி இந்தாங்க ஜூஸ். கொடுங்கண்ணே. வாமா கூச்சப்படாத. சரி ஆண்டி. இந்தாங்க ஜூஸ். யாருக்கு வேணா சீக்கிரம் பிடிங்க. இந்தா இவளுக்கு முத குடியா, கொஞ்சம் குடிக்கட்டும் அப்பதான் தெம்பா இருப்பா. இந்தா சோனி கரும்பு ஜூஸ். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், வேண்டாம். அட சீன் போடாம குடி. வாங்கிக்க சோனி குடி. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போனோம், காலையில வேற ஒன்றும் சாப்பிடல. இந்த ஜூஸ் குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும். உங்ககிட்ட கரும்பு ஜூஸ்க்குலாம் நாங்க யாரும் காசு கேட்க மாட்டோம். குடி குடி. இந்தாங்கம்மா அந்த ஜூஸை நீங்க பிடிங்க. அங்க வச்சிருக்க எடுத்துக்க. சரிண்ணா. அடுத்து எங்களுக்கு ஜூஸ் கொண்டாங்க. அலையாத, எடுத்து தாரேன். இந்தா பிடி. பாத்தியா நம்ம ரெண்டு பேருக்கும் ஜூஸ் கிடைச்சிருச்சு. மாப்பிள்ள வா, உனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துக்க. கரும்பு ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது பத்தியா மாப்பிள்ள. அடிக்கடி நானும் வாங்கி குடிக்கணும்னு நினைப்பேன். ஆனா அதுக்கு நேரம் கிடைக்காது. ஏதாவது ஒரு பெப்சி கோக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு போயிடுறது ஸ்டைலா. நம்ம இதை ரொம்ப விரும்பி குடிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஏதோ நேரம், நமக்கு நல்ல நேரம் வாங்கி குடிக்கணும்னு இருந்திருக்கு. அப்படி இல்லை, வேற வழி இல்லை. கண்ணுக்கு தெரியற வரைக்கும் வேற ஜூஸ் கடையே இல்லை. அதனால நம்ம இந்த ஜூஸை வாங்கி குடிக்கும். அப்படி சொல்லு. அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள. தூரமா அப்படி போகும்போது எனக்கு தான் டைம் கிடைச்சா நான் வாங்கி குடிப்பேன். ஊருக்குள்ளே சுத்திட்டு இருக்கும்போது தான் கடையில போய் பெப்சி கோக்குன்னு வாங்கி குடிச்சிடுறது. பிள்ளைகளா என்னம்மா எல்லாம் நீங்க அங்க கடையில துணிலாம் எடுத்தியல்ல? ஆமா. அதுல ஒரு துணி தாமக்களே இவளுக்கு போடுறதுக்கு. இவளை நம்ம திருச்சியில போற வழியில ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு அங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்புவோம். ஒரே இதை வண்டியிலே உட்கார்ந்துருந்து போனாலும் நமக்கு முடியாது. வண்டி ஓட்டுறவனுக்கும் இவனுக்கு ரெண்டு பேரும் முடிச்சிக்க முடியாது. அவனு வேற ராத்திரி ஒழுங்கா தூங்கிருக்க வேற முண்டானுவே. அதனால போற வழியில ஒரு ரூம் எடுத்து இந்த பிள்ளைய குளிக்க வச்சுட்டு துணியெல்லாம் மாற்ற சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். ரெண்டு பேர்ல யாராவது அவளுக்கு சேர்ற மாதிரி ஒரு துணி வச்சிருக்கீங்களாடே? எம்மா என் துணிலாம் அவளுக்கு சேராதுமா. நான் ரொம்ப ஹைட்டு பத்தியா, அவளுக்கு ரொம்ப தொலைதொலைன்னு இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். பரவாயில்ல போட்டுக்கிடுவா. உன் துணி ஒன்று தாயா. எம்மா நீங்கள் சஞ்சனாட்ட கேளுங்க, அவள் துணி அவளுக்கு சரியா இருந்தாலும் இருக்கும். அவள் சைஸும் கரெக்டாக இருக்கும். எம்மா எத்தே நானும் தர மாட்டேன். நான் ஆசாசியாக எனக்கு எடுத்த துணி, அந்த துணியெலாம் நான் அந்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன். ஆண்டி எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வீட்டுக்கு போனாலே போதும். இல்லைம்மா நம்ம போகிற வழியில் எப்படியும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் நின்று தான் ஆகணும். அதை ஒரு ரூமாக எடுத்துட்டோன்னு ஐயா, அங்கேயே குளிச்சுட்டு எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலாம் பத்தியா. அதுக்கு தான் சொல்லியே. இல்லை ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி விடு, போகிற வழியில் ஒரு துணி கடையில் நிப்பாட்டி உனக்கு ஒரு துணி எடுத்துக்கிடலாம். இவ்வளோ தரலன்னா கடக்கழுவ. நீ ஜூஸை குடி. நமக்குன்னு ஆசாசியாக எடுத்த துணியை எப்படி அந்த பிள்ளைக்கு கொடுக்க முடியும்? அதுவும் புது துணியே. அதான் அம்மா வேற வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, விடு.
போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு எடுக்கலங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பிள்ளைக்கு போட்டேன்னா போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது, அந்த பொம்பளைக்கு போட்டால் போனை எடுக்காண்டங்கி. அப்போ ஏதோ வில்லங்க இருக்குன்னு எனக்கு தோணுது.